ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா. ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டிஸ் எல்லாம் பயங்கரமா சோஷியல் மீடியால அவங்க விஷஸ வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட விஷஸ அவரோட போஸ்ட் பேஜ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான ஒரு பத்மபூஷன் நீங்க தான். ஸோ ஒரு பக்காவான ஒரு பத்மபூஷன் நீங்க தான் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்க நீங்க. கார் ரேஸா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், மத்த விஷயங்கள் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களோட மோட்டிவேஷன் அண்ட் கான்ஃபிடென்ட் அண்ட் ஃபிராங்க்னஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படின்ற மாரி ஏற்கனவே நம்ம தலைவர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, அத தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பெரிய சாதனைகள்லாம் இன்னும் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி தலைவரும் சொல்லியிருக்காரு. கமல்ஹாசன் சாரும் சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. மெயினா வந்து இன்னைக்கு தலைவர் அவரோட போஸ்ட் பேஜ்ல ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே பத்மபூஷன் அவார்டு வாங்கினது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை தான். ஃபேமிலியோட அங்க போய் பத்மபூஷன் அவார்டு வாங்கினதுமே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அங்க கண்ணே கலங்கிருச்சு. நம்ம ஏகேவோட ஃபேமிலிய பார்த்தீங்கன்னா, அங்க போயிருந்தாங்க. குறிப்பா நம்ம ஏகேவோட ஒய்ஃபான ஷாலினி மேம்க்கு பார்த்தீங்கன்னா, கண் கலங்கி நம்ம ஏகேவ பார்த்தீங்கன்னா, பயங்கர சேர் அப் பண்ணாங்க. ஸோ இது பார்க்கும்போதே பயங்கரமான ஒரு ஹேப்பியா இருந்துச்சு. ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு செம்மையான ஒரு ட்ரீட் தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த மந்த் ஃபுல்லாவே ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு செம்மையான மந்த் அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல வந்து சக்கப்போடு போட்டுக்குது. ஒரு செம்மையான பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டெல்லியில பத்மபூஷன் விருத குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் வந்து குடுத்திருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தலைவர் அவர்கள் வந்து நம்ம ஏகேவ பயங்கரமா வாழ்த்தியிருக்காரு. இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க் யூ வெரி மச்.